திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில்வே இருப்பு சுரங்கப்பாதையில் தேங்கிய கழிவுநீர் கால்வாய் தண்ணீரால் போக்குவரத்து நெரிசல், வாகனங்கள் சிக்கி தவித்தன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார். தற்பொழுது கால்வாய் தண்ணீரை எடுக்க மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் மேட்டுத்தெரு பகுதியிலிருந்து அரசு மருத்துவமனை மற்றும் திருத்தணி அரசு பேருந்து மனைக்கு செல்லக்கூடிய மிக முக்கிய பகுதியாகும். இந்த பகுதியில் திருத்தணி முருகன் கோயிலுக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக விளங்குகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ள இந்த பகுதியில் ரயில்வே இருப்பு பாதை சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதை அருகில் மிக ஆட்டோக்களும் மற்றும் இருசக்கர வாகனங்களும் செல்லக்கூடிய அளவில் சிறிய அளவில் தான் அந்த ரயில்வே இருப்பு சுரங்கப்பாதை இருக்கும். ஆனால் அந்த பகுதி வழியாக இன்று காலை பெய்த கனமழையின் காரணமாக தண்ணீர் ஒரு 3 அடி தண்ணீர் அந்த பகுதியில் நிற்கிறதுனால அந்த பகுதி வழியாக வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இதனால் அந்த வாகனங்களும் மற்றும் மேற்கொண்டு செல்ல வேண்டிய கார்கள் எல்லாமே அந்த மேட்டுத்தெரு ரயில்வே கேட்டு இருப்பு பாதை வழியாக செல்ல வேண்டும். இதுல ரொம்ப அதிகப்படியான வாகனங்கள் சாலையோர ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்த காரணத்தினால் ரயில்வே இருப்பு பாதையை கடந்து செல்ல முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடத்திற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசல் ஏற்படும் பொழுது அந்த பகுதியில் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். அதாவது அரசு மருத்துவமனைக்கும் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்தனர். மேலும் நிரந்தர தீர்வாக உடனடியாக ரயில்வே இருப்பு பாதை சுரங்கப்பாதை வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் அதற்கான நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய மிக முக்கிய பகுதி என்பதால் உடனடியாக அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று திருத்தணி மக்களின் கோரிக்கையாகும். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.